ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரோ ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான வெஜ் சாண்ட்விச் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஸ்நாக்ஸ்க்கு கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அது செய்ய உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அரை வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே வேக வச்சு ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் கார்ன் சேர்க்குறப்ப தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அரை கப் அளவுக்கு குடமிளகாவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 ஸ்பூன் நான் 1000 ஐலாண்ட் சாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் மயோனஸ் இல்லைனா ரேன்ச் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பீஸா ஃப்ளேவர் கொஞ்சம் கிடைக்கும். இப்போது துருவின மொசரல்லா சீஸ் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட துருவின சீஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்லைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது பிரெட்டுக்கு நடுவில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாண்ட்விச் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. நான் ஒயிட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச வெஜிடபிள் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா ஈவன் பண்ணி விட்டுருங்க, நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி. இதுக்கு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நான் இன்றைக்கி சாண்ட்விச் மேக்கரில் தான் செய்ய போகிறேன். அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்ச சாண்ட்விச் வச்சுக்கோங்க. மேலே திரும்பவும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும் அப்போ தான். இப்போ இது மூடி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட சாண்ட்விச் மேக்கர் இல்லைனா நீங்கள் தோசைக்கல்லில் கூட இது பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக வரும். பாருங்கள், சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. சாண்ட்விச் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சீஸியாக சூப்பராக சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான வெஜ் சாண்ட்விச் ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.